பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்ராகமம் 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, பிரஸ்தாபப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவரே வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் எந்த ஸ்தலத்திலும் அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அவரே வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா ஸ்தலத்திலும் அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்று சொல்லி. எங்கே துதி நிறைந்திருக்கிறதோ அங்கே கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். தாவீது எழுதுகிறார், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி. தலைமுறையாக உம்முடைய நாமத்தை மாத்திரம் நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது நிமித்தம் எல்லா ஜனங்களும் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதித்து மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆகவே நாம் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு நோக்கம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இவர்கள் என்னை துதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார்கள். அவர்களுடைய ஸ்தானத்திலே நானே போய் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன் அவருடைய துதியை சொல்ல சொல்ல ஆண்டவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இஸ்ரவேலை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஸ்தானத்தில் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் பொழுது, பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நம்முடைய ஸ்தலத்திலே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார். நாம் தங்கி இருக்கிற இடத்துல, நாம் தாபரிக்கிற இடத்துல ஆண்டவரே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் வாசல்களின் தாழ்பாள்களை எல்லாம் பலப்படுத்துவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை சுற்றிலும் உன் அரணாயிருப்பேன், கோட்டையாயிருப்பேன், தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவே இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்துவோம். நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நாமத்தை எப்பொழுது மேன்மைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யும். தலைமுறையாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஜனங்கள் எல்லாருமே அதை கண்டு துதிக்கும்படி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தந்து அதன் நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது, மேன்மைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தரே வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். இந்த நாளில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.